சிரி வரும் சிங்கம் எங்க கொல்ல தங்கம் அண்ணனோட பேரை சொன்னா எல்லா படமும் ஒதுங்கும். நல்லவர்க்கெல்லாம் இவர் நல்லது செய்வார், கெட்டவர்க்கெல்லாம் இவர் எதிர்த்து நிற்பார். சிரி வரும் சிங்கம் எங்க கொல்ல தங்கம் பவர் ஸ்டார் பேரை சொன்னா எல்லா படமும் ஒதுங்கும். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அவர் மூஞ்சில 8 கமல், 4 விஜய், 3 ரஜினி, 2 அஜித். யாரு விட கம்பேர் பண்ண முடியாதுண்ணா. அவரு அடுத்த சூப்பர் ஸ்டார்னா, அவர் அடுத்த தலைவர்னா, பவர் ஸ்டார்னா, அச்சிக்க முடியாதுண்ணா. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர்னா, இன்னைக்கு வந்து என் தலைனா. யாருன்னா பண்ண முடியாது? மோதி பாருண்ணா என் தலைகிட்டா. இது வெறும் ட்ரைலர் தான், தலைவரோட மெயின் பிக்சர் இன்னும் யாரும் பார்க்கல, பாத்துறாதீங்க. வருஷத்துலேயே ஒரு முக்கியமான நாள்னா அது இன்னைக்கு தான். அது என்ன நாள் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் பாலாஜி பர்த்டே. அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், ஆரவாரம் எல்லாமே அவருக்காகத்தான் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு அவரை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வர செக்ஷனில் பார்க்கலாம். முதல்ல நம்ம யூத் ஸ்டாரோட சங்கத்தலைவர் கார்த்திக் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆன்சைட் கார்த்திக், கமான் ப்ளீஸ். எங்கள் தலைவரை பற்றி எந்த பேச்சும் கிடையாது, எல்லாமே பஞ்சு தான். அவரோட ஒரே ஒரு பஞ்சை பற்றி நான் சொல்கிறேன். கொலை கொலையா முந்திரிக்கா, எங்கள் தலைவர் யூத் ஸ்டார் அடித்தா நீ கத்திரிக்கா கத்திரிக்கா கத்திரிக்கா. எங்க தலைவரோட கொள்கை என்னன்னு தெரியுமா? வாட்ச் திஸ். ஒரே நேரத்துல 3 அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரையும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி அதுல பெஸ்ட்னு யார் எனக்கு தோணுதோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இவ்வளவு நேரம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க, சங்க தலைவர் என்ன சொன்னாரு கேட்டீங்க. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் தான் நம்மளோட சிபிஜி மக்கள் என்ன சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும், பாருங்க. உங்க சித்தி திட்டுவாங்களா? உங்க சித்தி திட்டுவாங்களா சித்தப்பாவ? எப்பாவது ஒரு வாட்டி. என்ன திட்டுவாங்க? லூஸ் அப்படின்னு ஏதாவது திட்டுவாங்க? அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது திட்டுவாங்களா? அடிச்சிருவாங்களா? இதுதான் இந்த மாதிரிதான் நீ சொல்லணும். எப்படி பெல்ட் கட்ல அடிப்பாங்களா? சித்தப்பா சித்தி பெல்ட்ல அடிப்பாங்களா? I'm not ready. குணா, அழுக வந்தா அழுகுற. அழுக வரதுக்கு தான் உனக்கு இந்த ஊசி போட்டிருக்கேன். Beds are insufficient to tell who is Balaji. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து No comments. என்னம்மா வேறுஞ்சாமி உப்பு போட்ட சாமின்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து தரவா? நோ நோ பிஸி. என்ன சொல்றது? அவ்வளவுதான். ஐயோ சொல்லிடுங்க. கிளம்புங்க பாலாஜி. சொல்லுங்க சொல்லுங்க. எது? இங்க நான் ஒரே பிஸி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங் ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். பாலாஜி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. He is a good manager that we have got. செத்தா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். அங்க எண்ணெய் கோப்புற கொச்சிட்டு இருக்கு, அதுல உங்களை தூக்கி மீன் மாதிரி கடாசிடுவானுங்க. அந்த எண்ணெயில பொரிச்ச மீன் மாதிரி நீங்க வெளியே வருவீங்க. பாலாஜி, you are so friendly. டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீங்க பாலாஜி பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்றேன், மேன் வித் நைஸ் கேரக்டர். ஐயோ கால்ல புலி, எனக்கு கடிச்சு வச்சிரு. பாலாஜி நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? பாலாஜி ரொம்ப நல்லவருங்க. பாலாஜி நல்லவர், வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர், 40ம் தெரிஞ்சவர், 40ம் தெரிஞ்ச இந்த ஓடிசியை தன் கையில் தூக்கி சுமக்கும் சுமை தாங்கி. ஐயோ ராமா,
என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்க? நீங்க நல்லவரா கெட்டவரா? ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. பாலாஜி ஒரு ஆளினால் அழகுராஜா. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போனா என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துறேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாமா? பாலாஜி இஸ் a helping hand. நானே ராஜா நானே மந்திரி. ஷேரோட்டர் தலைவர் வாழ்க, பாலாஜி வாழ்க. வண்டியை வித்துறதுனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? பாலாஜி ஒரு ஆக்டிவ் கிராக்கர். கண்டிப்பா கொலகுலம். Balaji is a very good manager. He is a very active person. Whenever he enters 705, everyone goes to the excited state. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்க. No comments. ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது? ஒண்ணும் இல்ல. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ காட்டாடி பண்ணு. ஆத்தா குழந்தை பயப்படுது. பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. 3 wordsல எப்படி பாலாஜி பத்தி சொல்லுங்க? கேட்கலாம் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. ஹை பாலாஜி, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுன்ட்டு உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கே தெரியும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ரஜினினா மாஸ், எங்க பாலாஜினா யூத். ஸ்மார்ட் பாய்ஸ். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தா He's friendly, dancer, super. சாத்தி ஏ ஆசரா சாத்தி. பாலாஜி சார் அங்கிள். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்க. இனிமேல் எங்க தலைவர் என்ன சொல்றான்னு பாருங்க. தலைவா சொல்லுங்க தலைவா. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க. ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட். யாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு? அப்புறம் என்ன நீங்க வந்த மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு உக்காரு உக்காரு, மூஞ்சில பூரா விட்டுருவேன். உக்காரு. ஏய் ladies and gentlemen, please sit down. ஏய் 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 உக்காரு உக்காரு. 7 ரவுடி நான் பார்த்த வேண்டாம். சலாம் இப்படி வாடி, வா செல்லாம், இப்படி வா, வந்து நில்லு வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதுல மாதிரி பங்கு வச்சுன்னு சுத்துறேன். அப்படியே அர்த்த திரும்பாரு.
என் friend ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் என்ன சின்ன சொல்லிருக்கணும், தரேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும், இல்ல தரலன்னு சொல்லிருக்கணும். நீ என்னமோ உன் அப்பா வீட்டு காசு எடுத்து குடுக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா, இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். 1.5 ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேர போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உண்மைக்கு அவ்வளவு அதுப்புன்னா, கடையில லைனா 4 ரோலிங் சேர போட்டு சுத்தி சுத்தி வெட்டுற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும், இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற. பாராட்டு விழா பாத்தீங்க, எவ்வளவு சிறப்பா நடந்ததுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அடுத்தது தலைவரோட பர்த்டேவை ஹிஸ்டரியில நம்ம தலைவர் கார்த்திகோட நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு பாருங்க. ஈஸியா இருக்கு. I'm very happy. Start music. மீண்டும் பாலாஜியின் அடுத்த பர்த்டே சந்திப்போம். பாய்.